வணக்கம் நண்பர்களே. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக, அதிமுக கட்சிகளுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் அவர்களை விட கூடுதலான தொகுதியை வெற்றி பெற்று தற்போது ஆட்சி அமைத்திருக்கிறார் விஜய். ஆனா அவருக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில ஆட்சி அமைக்க விடக்கூடாது என்பதற்காக திரைமறைவில் மு.க.ஸ்டாலினும் எடப்பாடியும் கூட்டணி அமைக்கும் முயற்சிகளில் அப்போது ஈடுபட்டார்கள். இதை பார்த்து அதிருப்தி அடைந்த திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் அடுத்தடுத்து தமிழக வெற்றி இயக்கத்துக்கு ஆதரவு கொடுத்தார்கள். அதனால்தான் தற்போது திமுக கூட்டணி கட்சிகளே இல்லாமல் தனிமரம் ஆக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்து வரப்போகும் தேர்தல்களை எப்படி சந்திப்பது என்பது தெரியாமல் மு.க.ஸ்டாலின் தடுமாறி கொண்டு வருகிறார். தனித்து போட்டியிட்டால் தங்களது டெபாசிட்டே போய்விடும் என்பதனால் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து விஜயை வீழ்த்தும் முயற்சியில் மு.க.ஸ்டாலின் இறங்கியிருப்பதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதோடு எடப்பாடி பழனிசாமி தனது கட்சியின் எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்வதற்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்து வருவதால் விஜயை எப்படியேனும் பழி வாங்க வேண்டும் என்ற கோபத்துடன் காணப்படுகிறார். இப்படியான நிலையில்தான் சமீபத்தில் மு.க.ஸ்டாலினும் எடப்பாடியும் ஒரு ரகசிய டீல் போட்டிருப்பதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது இந்த சட்டமன்ற தேர்தலில் நாம் தனித்தனியே தேர்தலை சந்தித்ததால் எதிர்பார்த்தபடி தங்களால் கூட்டணி அமைக்க முடியவில்லை. ஆனால் அடுத்து வரப்போகிற தேர்தலில் அதிமுக, திமுக கட்சிகள் கூட்டணி அமைக்க வேண்டும். அப்படி அமைத்தால் மட்டுமே விஜயை நம்மால் வீழ்த்த முடியும். அதனால் கடந்த கால பகை உணர்வுகளை மறந்து திராவிட கட்சிகளை தோல்வியில் இருந்து மீட்டெடுக்க நாம் கூட்டணி அமைத்தே ஆக வேண்டும் என்று மு.க.ஸ்டாலினும் எடப்பாடியும் கைகோர்த்துள்ளார்களாம். குறிப்பாக வரப்போகிற உள்ளாட்சி தேர்தலில் தனித்தனியே போட்டியிட்டாலும் அடுத்து வரப்போகிற மக்களவைத் தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று அவர்கள் தயாராகிவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த நேரத்தில்தான் அதிமுகவில் இருந்து 4 எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைத்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்திருப்பதால் இதன் பின்னணியில் மிகப்பெரிய அளவில் குதிரை பேரம் நடைபெற்றுள்ளது என்று தமிழக ஆளுநர் சந்தித்து அதிமுக புகார் அளித்திருக்கிறது. அந்த புகாரில் இதுவரை தமிழ்நாட்டு அரசியலில் நடைபெறாத அளவுக்கு தாவேகா குதிரை பேரம் நடத்தியுள்ளது. இப்போது நடந்து வரும் இந்த குதிரை பேரம் இனிமேல் தமிழக அரசியலில் தடுக்க முடியாத ஒரு விவகாரமாக மாறிவிடும். அதனால் ஆரம்பத்திலேயே தமிழக வெற்றி கழகம் செய்துள்ள இந்த குதிரை பேரத்தை சிபிஐயை கொண்டு விசாரணை நடத்த வேண்டும் என அதிமுக தமிழக ஆளுநரிடத்தில் புகார் கடிதம் கொடுத்திருக்கிறது. இந்த நிலையில்தான் திமுகவும் தற்போது தாவேகாவின் குதிரை பேரத்துக்கு எதிராக அறிக்கை வெளியிட்டிருப்பதோடு இந்த விவகாரத்தில் அதிமுக கொடுத்துள்ள புகார் அடிப்படையில் சிபிஐ விசாரணைக்கு ஆளுநர் உத்தரவிட வேண்டும் என்று தாங்களும் தமிழக ஆளுநரிடத்தில் ஒரு புகார் கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் விஜய்க்கு எப்படியேனும் சிபிஐ மூலம் செக் வைத்துவிட வேண்டும் என்பதற்காக தற்போது அதிமுக, திமுக என்ற 2 கட்சிகளுமே வரிந்து கட்டி களம் இறங்கியிருக்கிறார்கள். ஆனால் இன்னொரு பக்கம் விஜய் தரப்போ நாங்கள் யாரையும் குதிரை பேரம் பேசி தமிழக வெற்றி கழகத்துக்கு அழைக்கவில்லை. அதிமுக மீது அதிருப்தியில் இருக்கும் எம்எல்ஏக்கள் தான் எங்கள் பக்கம் வருகிறார்கள். இது அவர்கள் தன்னிச்சையாக எடுத்த முடிவு. நாங்கள் யாரையும் பணம் கொடுத்து தமிழக வெற்றி கழகத்துக்கு இழுக்கவில்லை என்று தங்கள் சார்பாக இந்த குற்றச்சாட்டுக்கு மறுப்பு செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். மேலும் அதிமுக, திமுக என்ற 2 கட்சிகளும் தற்போது இணைந்து செயல்பட தொடங்கியுள்ள நிலையில் கடந்த 60 ஆண்டுகளாக கீரியும் பாம்புமாக இருந்த இந்த 2 கட்சிகளும் அடுத்து வரப்போகும் லோக்சபா தேர்தலில் கூட்டணி வைத்து போட்டியிட்டால் அதை தங்கள் கட்சிகளின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஏற்பார்களா என்ற மனநிலையில் இருக்கும் மு.க.ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமியும் அடுத்த கட்டமாக கட்சி தொண்டர்கள், முக்கிய நிர்வாகிகளை சமாதானப்படுத்தும் முயற்சியிலும் ஈடுபட போகிறார்களாம். அதனால் விஜயின் இந்த எழுச்சி காரணமாக வரப்போகிற தேர்தல்களில் கண்டிப்பாக அதிமுக, திமுக கட்சிகள் கைகோர்த்து களம் இறங்கி வருவார்கள் என்பது உறுதியாகியிருக்கிறது. நண்பர்களே, இந்த செய்தி குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.